விவகாரத்தில் குற்றப்பத்திரிகையை ஆய்வு செய்ய மீண்டும் அவகாசம் பெற்றிருக்கிறது சிபிசிஐடி போலீஸ் தரப்பிலிருந்து. விவரங்களுடன் செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், என்ன காரணங்களுக்காக மீண்டும் அவகாசம் கோரப்பட்டிருக்கிறது? லாவண்யா, புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளனூர் காலனிக்கு உட்பட்டு எரியூர் கிராமம். இந்த கிராமத்துல கடந்த ஆண்டு டிசம்பர் 26 எந்த வித பெரிய வழக்கும் பதியாம இருந்திருந்தாங்க. இந்நிலையில கடந்த ஆண்டு 26 மேல்நிலை நீதிமன்றத்தில் மலம் கலந்த விவகாரத்துல பெரும் சர்ச்சைக்குரிய பேசும் பொருளாக இருந்தது. மேலும் இந்த பட்டியல மக்கள் வசிக்கும் பகுதியில் குடிநீர் தொட்டியை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட நிலையில மீண்டும் அதாவது மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. மேலும் இந்த இதற்கு காரணம் தான் சிபிசிஐடி போலீசார் புதுக்கோட்டை வன்புணர்வு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தாங்க. கூடுதல் அவகாசங்களுக்கு வேணும் அப்படிங்கிற முறையில கேட்டிருந்தாங்க. இதனால கால மேலும் கேட்டிருந்ததுனால இந்த வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் நடைபெறும் வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஈடுபட்டு வராங்க. மேலும் இந்த வேங்கவேல் சம்பவம் நடைபெற்று இன்றுடன் ஓராண்டு நிறைவந்தது லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.